ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஆனந்தமாக இருக்கீங்களா? அமைதியாக இருக்கீங்களா? எல்லாத்தையும் மறந்து இருக்கீங்களா? நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, அதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் உலகத்துக்கு நாம் இப்போ சக்தி கொடுக்க முடியும். இன்றைக்கி நியூ இயர். எல்லா மதத்தினரும் அவங்க வழிபடுற கோயில், சர்ச், மசூதி போன்ற இடத்துக்கு போவாங்க. அத்தனை பேருக்கும் நாம் இப்போ சக்தி கொடுக்கணும். ஏதோ ஒன்று புதுசாக இன்றைக்கி அனுபவமானது அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். இன்றைக்கி நாம் அவங்கள சக்தியினால் நிரப்புறது, திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணும். அந்த மாதிரி நாம் சக்தியை நிரப்பணும். இப்போ முதல்ல இந்த பூமி உருண்டைக்கு மேலே ஃபரிஸ்தாவாக இருக்கிறோம். நம்மளை சுற்றி வெறும் பாபா குழந்தைங்க. பாபா இருக்கார். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. முழு சம்பூர்ணமாக இருக்கிறோம். எந்த ஒரு குறையும் இல்லை. வைரம் மாதிரி இருக்கிறோம். அதனால தான் நான் எந்த உடம்புல இருந்தேன்றது மறந்துடுச்சு. என் குடும்பம் மறந்துடுச்சு. நான் செஞ்ச வேலை மறந்துடுச்சு. நான் இப்போ மேலே இருக்கிறேன். எனக்கு ஒரே வேலை, என் சகோதர ஆத்மாக்கள் உடல்னு புரிஞ்சிட்டு பலவிதமான மயக்கத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பலவிதமான துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்க. அதனால் அது அவங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த துக்கத்திலேருந்து அவங்க விடுபடணும்னா அந்த மயக்கத்திலேருந்து தெளியணும். அதுக்கு நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரணும். அவங்கள அப்படி உணர வைக்கணும்னா நாம உடலை முற்றிலும் மறந்து ஃபுல் ஆத்ம நிலையில் இருக்கணும். வெறும் ஆத்மான்ற உணர்வு சக்தி நிரம்பிய நிலை, அமைதியின் கடலாக இருக்கிற நிலை, ஆனந்த கடலாக இருக்கிற நிலை, அனைத்து சக்திகளிலும் நிரம்பி இருக்கிற சக்தி சுரூபமாக இருக்கிற, எந்த பலகீனமும் இல்லை. அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பி வழியுது. அவ்யக்த முறையில் சொன்ன மாதிரி பிராப்திகளின் சுரூபமாக இருக்கிற எந்த சம்பூர்ண நிலையை நோக்கி எல்லா பாபா குழந்தைகளும் முயற்சி செய்கிறாங்களோ அந்த சம்பூர்ண நிலையின் சுரூபமாகவே இருக்கிற. அதனால் எனக்கு யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைய தேகத்திலேருந்து விடுவிச்சு மேலே அழைச்சிட்டு வரணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது. எந்த நேரம் வேணும்னாலும் வெள்ளம் வரலாம். ஜப்பானில் 21 தடவை இன்றைக்கி பயங்கரமான நிலநடுக்கம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2 தடவை இதே மாதத்தில் கடுமையான வெள்ளம் வந்துடுச்சு. திடீர்னு வரும். அதற்கு முன்னாடி அவங்க இந்த ஞானத்தை எடுக்கணும். அதுக்கு அவங்க தூய்மையாகணும். அதற்காகத்தான் இந்த சக்தியை கொடுக்குறேன். வள்ளலாகி கொடுக்குறேன். வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தை நானும் மாஸ்டர் வள்ளல் தான். அவரோடு இணைந்து அத்தனை ஆத்மாவுக்கும் சக்திசாலியான அதிர்வலைகளை பரவ செய்கிறோம். ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலை நினச்சிக்கோங்க.
அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையில் புருவ மத்தியில் ஜோதியாக நீங்கள் போய் உட்காருங்க. உங்கள் எதிர இருக்கக்கூடிய பக்தர்களை பாருங்க. அந்த பக்தர்களின் நெத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் மயக்க நிலையில் கருப்பாக இருக்குது. உங்களுடைய சக்தியினால் அந்த ஆத்மாக்களை வெள்ளையாக்குங்க, தூய்மையாக்குங்க. பாபாவோடு இணைஞ்சு சக்தி கொடுங்க. ஒரு வினாடியில் அவங்க எந்த வேண்டுதலோடு வந்தாங்கன்றதே மறந்துடணும். எந்த கவலை அவங்க தொண்டையை அடைச்சதோ அந்த கவலை எங்கே போச்சுன்றதே மறந்துடணும். என்ன மோசமான எண்ணம் அவங்கள இவ்வளோ நாள் வாட்டிச்சோ அது மறந்துடணும். திடீர்னு இந்த கோயிலை விட்டு போக மனம் வராத அளவுக்கு அந்த தூய்மையின் அதிர்வலைகளில் மூழ்கணும். இவ்வளவு நாள் எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ அது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரிய சக்தி நிரம்பணும். எதுக்கெல்லாம் மயங்கி கிடந்தாங்களோ அதனால் நம்ம எவ்வளவு இழந்தோம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு வினாடியில் அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகணும். ஒரு வைராக்கியமே வரணும். தன் தவறு ஒரு வினாடியில் உணர்ந்து அவங்க கண்ணில் கண்ணீர் வரணும். இவ்வளோ நாள் சிரிச்சிட்டு இருந்தது ஒரு செகண்டில் எப்படி நம்ம கண்ணில் தண்ணி வந்துச்சு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கணும். சும்மா டைம் பாஸுக்காக குடும்பத்தில் சொல்கிறாங்களேன்றதுக்காக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் வந்தவங்களுக்கும் ஒரு செகண்டில் இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகணும். அந்த பரிசுத்த நிலை ஒரு செகண்ட் அவங்களுக்கு அனுபவமாகணும். சர்ச்சுக்கு போகிறோம். ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய சர்ச். ஃபாதர் பிரசங்கம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுறார். சேர்லையோ முட்டி போட்டோ அமைதியாகவோ சத்தம் போட்டோ எல்லோரும் ஜபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ நாள் மனப்படமாக சொன்ன ஜபம் மறக்குது. நேரடியாக கடவுளோடு ஒரு தொடர்பை அவங்க உணர்கிறாங்க. ஜபம் சொல்வதற்காக அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் பாதிரியாரே மறக்கிறார். அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. அங்கே இருக்கிற எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வருது. இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. நானும் சிவா பாபாவும் அந்த பாதிரியாருக்கும் மேலே ஒளியாக இருந்து அந்த சர்ச்சு ஃபுல்லாக ஒளியினாலும் சக்தியினாலும் மூழ்கடிக்கிறோம். தான் செய்த தவறெல்லாம் ஒரு வினாடி அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இனி இந்த தப்பை பண்ணவே மாட்டோம், சத்தியமாக பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க கடவுள்கிட்ட மனசுக்குள்ள உறுதியாக சத்தியம் பண்ணுறாங்க. அனைத்தும் நிரம்பியதாக நான் இருக்கிறேன். எத்தனை
எத்தனை பேர் வந்தாலும் சக்தியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுடைய கெட்ட எண்ணம், வன்மம், பழிவாங்கிற குணம் எல்லாம் ஒரு செகண்டில் காத்தோட காத்தா கரைஞ்சி போகுது. திடீர்னு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில. அவ்வளோ பணிவாக ஃபீல் பண்ணுறாங்க. இனி அவங்கள நான் எதிரியாக நினைக்க மாட்டேன். இவ்வளோ நாள் மறக்க முடியாத துரோகத்தை ஒரு வினாடியில் மன்னிக்கிற சக்தியை உணர்றாங்க. எப்படி இது வந்துச்சு? அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கடவுளை நினச்சி கண்ணீரில் முழுகிறாங்க. பாதிரியார், கன்னிகாஸ்திரிகள் அந்த பரிசுத்தமான இடத்தில் இருந்துட்டு என்னென்ன தவறெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நினச்சி சத்தமிட்டு அழறாங்க. கடவுளுடைய சக்தியை முதலாக உணர்றாங்க. இனிமே எந்த பாவமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு மனதுக்குள் உறுதி கொள்கிறாங்க. மசூதிக்கு போகிறோம். அங்கே எல்லாம் தொழுகை பண்ணுறாங்க. மெக்கானிக்காக இதுவரை சொல்லி கொடுத்த தொழுகை பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணணுன்றதை மறக்கிறாங்க. காரணம், நேரடியாக கடவுளுடைய கருணையினால் மூழ்கடிக்கப்படுறாங்க. தூய்மையின் சக்தியை முதலாக உணர்றாங்க. ஒரு தெய்வீக நறுமணம் அந்த மசூதி ஃபுல்லாக மூழ்கிறத பார்க்குறாங்க. இப்படி ஒரு நறுமணத்தை இதுவரைக்கும் நாங்கள் எப்போவுமே முகர்ந்தது இல்லையே அப்படின்னு எண்ணம் வருது. கடவுளுடைய அன்பு அவங்கள மூழ்கடிக்குது. அவர்கள் செய்த தவறுகள் நியாயப்படுத்தியது அதெல்லாம் ஒரு வினாடி அவங்க கண்கள் முன் வந்து போகுது. இவ்வளவு நாள் ஏதேதோ காரணத்திற்காக நியாயப்படுத்திய தவறுகள் எல்லாம் இது தவறு தானே, இதை நான் பண்ணியிருக்கக்கூடாதே என்று ஒரு வினாடியில் உணர்கிறார்கள். நானும் என் அப்பாவும் சக்தியின் பிழம்பாகி எரிமலை வெடித்து லாவா சிதறுவதைப் போல் எங்களிடமிருந்து சக்தி பிழம்பு அந்த மசூதியையே மூழ்கடிக்கிறது. அங்கு இருப்பவர்கள் முதன்முறையாக தொழுகை செய்யும்போது கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இப்படி ஒரு அதிசயம் இதுவரை நடந்ததே கிடையாது. அப்படியே பூமியை விட்டு மேலே செல்கிறோம். சூக்ஷ்மவதனத்திற்கு செல்கிறோம். இந்த பூமி முழுவதும் சக்தி பிழம்பினால் மூழ்கடிக்கிறோம். வெவ்வேறு கோயில்களில் உள்ளவர்கள் மெய் சிலிர்த்து போகிறார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள், டிவி முன் அமர்ந்திருப்பவர்கள் ஒரு வினாடியில் நாம் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், மயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். உடனே சென்று டிவியை ஆஃப் பண்ணுகிறார்கள். அவர்களை அறியாமல் திடீரென்று கடவுளை பற்றிய சிந்தனை வருகிறது. எப்படி இது திடீரென்று வருகிறது என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. திடீரென்று தன்னை பற்றி சிந்திக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் இங்கேயே இருப்பது போல்தானே இருக்கிறது என்று உணர்கிறார்கள். மேலிருந்து அமைதியின் சக்தியை, அன்பின் சக்தியை அதிவேகத்தில் இந்த பூமிக்குள் நிரப்புகிறோம். உக்ரைனில் யுத்தத்தினால் பிரிந்திருக்கும் தாய்மார்கள் அந்த குழந்தையை எப்படி பார்த்து கொள்வேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு தைரியம், திடீரென்று கடவுளின் துணை அனுபவமாகிறது. இவ்வளவு நாள் அவர்களுக்கு இருந்த பயம் போகிறது. பாலஸ்தீனத்தில் வீட்டை இழந்து, நாட்டை இழந்து அகதிகளாக இருப்பவர்களுக்கு நான் இருக்கிறேன்
என்று கடவுளே சொல்வதை உணர்கிறார்கள். இறந்தவர்கள் தங்கள் பக்கத்திலேயே இருப்பதைப் போல் உணர்கிறார்கள். அனைத்திற்கும் மேல் கடவுள் பக்கத்தில் இருப்பதை உணர்கிறார்கள். அங்கு ஆழ்ந்த அமைதியை பரவச் செய்கிறேன். இதுவரை அவர்கள் இழந்தது மனதின் ரணவேதனையாய் இருந்தது. ஒரு வினாடியில் அனைத்தையும் மறக்கிறார்கள். இனம் புரியாத அமைதியை அனுபவம் செய்கிறார்கள். யாரோ அவர்களின் இதயத்தை மெதுவாக வருடி கொடுப்பதைப் போல் உணர்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நடந்தாலும் சென்றாலும் இந்த யோக நிலை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருடன் பேசினாலும் சாப்பிட்டாலும் இந்த யோக நிலை துண்டிக்கப்படவே கூடாது என்பதில் நான் கவனம் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் தொடர்பில் வந்தாலே ஏதோ ஒரு சக்தியை அவர்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். அமைதியற்றவர்களுக்கு ஒரு வினாடியில் அமைதி அனுபவமாக வேண்டும். முடிவெடுக்க தெரியாமல் குழம்பியவர்களுக்கு ஒரு வினாடியில் முடிவெடுக்கும் சக்தி நிரம்ப வேண்டும். ஓ